வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எஞ்சிய கடவுச்சீட்டுகளை ஒரு மாதத்துக்குள் வழங்க நடவடிக்கை. புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் சஞ்சீவ கொல்லப்பட்டமைக்கு பதில் காவல்துறை மா அதிபர் பொறுப்பு கூற வேண்டும். கம்பன்பில தெரிவிப்பு. சடுதியாக குறைந்துள்ள மீனின் விலை. நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் மிகவும் வெப்பமான வானிலையில் மக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தில் இயற்கை பேரிடர் முன்னெச்சரிக்கை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும். இதன்படி வடமேற்கு, மேற்கு மற்றும் சப்ரகுவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் வெப்ப குறியீடு, அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மக்கள் போதுமான அளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றும் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதோடு இந்த விடயத்தில் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் ஒரு மாதத்துக்குள் வழங்கி அந்த செயல்முறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தில் முதலாவது கூட்டத்தொடருக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவில் முதலாவது கூட்டம் அமைச்சரின் தலைமையில் கடந்த 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கூடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டுகளை பெறுவதில் பொதுமக்கள் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க முதன்மை நோக்கத்துடன் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார். உரிய அச்சு இயந்திரங்களை பெற்ற பிறகு யாழ்ப்பாணத்திலும் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் பிராந்திய அலுவல்களின் கடவுச்சீட்டு வழங்குவது இரட்டிப்பாகும் என்றும் குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை முடிவு செய்வதற்கான தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானியொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவிப்பின்படி ஜூலை 2ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று அனைத்து நகராட்சி மன்றங்கள், நகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகள் பராமரிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் ஜெனரல் சமன்சி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஒழுங்குமுறை மசோதா குறித்து அரசு அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தில் மேலதிக தேர்தல் ஆணையாளர் வழக்கறிஞர் சிந்தக குலரட்ன தேர்தல் பிரச்சாரம் மற்றும் வரவுசெலவு திட்ட அறிக்கைகளை எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து அதிகாரிகளுக்கு விளக்கியுள்ளார். அம்பாறை மாவட்ட தேர்தல் உதவி ஆணையாளர் கசுன்சினார் அத்தநாயக்காவின் ஒருங்கிணைப்பில் இக்கூட்டம் நடைபெற்றுள்ளது. மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த உதவி தேர்தல் ஆணையாளர்கள் உட்பட அரசாங்க அதிகாரிகள் குழு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். பலையா மீனின் கொள்முதல் விலை 250 ரூபாயாக குறைவடைந்துள்ளதாக சிலாப மீனவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதேபோல் 1 கிலோ கிலவல்லா மீனின் விலையும் இன்றிலிருந்து 500 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. இருப்பினும் மீனின் விலை குறைக்கப்பட்டதால் தாங்கள் செலவழித்த பணம் கூட தங்களுக்கு கிடைக்காது என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். புலனாய்வு தகவல்கள் கிடைத்து கனேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டமைக்கு பதில் காவல்துறை மா அதிபர் பொறுப்பு கூற வேண்டும் என உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைக்கப்பெற்றிருந்த போதும் அந்த கொலையை தடுக்க தவறிய விடயத்தில் பதில் காவல்துறை மா அதிபர் பொறுப்பு கூற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிவித்துரிய ஹெலோ உரிமையின் தலைவர் உதயன் கம்பன்பில இதனை கொழும்பில் செய்தியாளர் சந்திப்புகள் ஒன்றில் வைத்து தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் கம்பஹா நீதிமன்றத்தில் வைத்து கனேமுள்ள சஞ்சீவ மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாகவும் அதன் காரணமாக அவரை நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலைப்படுத்தாமல் இணைய வழியில் முன்னிலைப்படுத்தியதாகவும் பதில் காவல்துறை மாதிபர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கம்பஹாவில் செயற்பட்டதைப் போல் கொழும்பில் முன்னெச்சரிக்கையுடன் அவர் செயற்படவில்லை என்றும் கம்பன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். பானின் விலை 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் விலை குறைப்பு தங்களுக்கு கிடைக்கவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளார்கள். 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை 10 ரூபாயினால் குறைக்க பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டதாக வர்த்தக அமைச்சு சமீபத்தில் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. எனினும் இது குறித்து நாம் விசாரித்த போது அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜீகவர்த்தன சில கடை உரிமையாளர்கள் விலையை குறைக்க தவறியதாக கருத்தில் கொண்டு அரசாங்கம் இதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். குறித்த வைத்தியசாலையினுள் நுழைந்த மர்ம நபர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் அங்கிருந்த போலீசாரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். பதிலுக்கு போலீசாரும் அந்த மர்ம நபர் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இந்த மோதலில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு இருதரப்பு மோதலில் போலீசார் சிலர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிறகு போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ளதோடு குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 23 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்டக போதைப் பொருட்களுடன் இந்திய பிரஜையொருவர் கட்டநாயக்க விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கஞ்சாவுடன் கலந்த 1 கிலோகிராம் 908 கிராம் குஷ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த நபர் பாங்கோங்கிலிருந்து விமானம் மூலம் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் இவர் 73 வயதான இந்திய பிரஜை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குஷ்டக போதைப் பொருளை ஒரு சிறிய பிளாஸ்டிக் பையில் கவனமாக பொது செய்து இனிப்பு பொதிகளுக்கு இடையில் மறைத்து வைத்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமான பெறுபவர்களுக்கு அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதிகளை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாய்ச்சல் அமைச்சர் கேடி லால்கான் மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் 3வது முறையாக கூடிய போது இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மற்றும் அந்த பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பன குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பண்டிகை காலத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மானிய விதியில் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை வழங்க 1 பில்லியன் ரூபாய் ஒதுக்க முன்மொழிக்கப்பட்டுள்ளதோடு இது குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. சந்தையில் அத்தியாவசியமான பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களை குறைந்தபட்ச அளவில் பராமரிப்பது மற்றும் வெதுப்பக பொருட்களின் விலையை குறைப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நியூயார்க் நகரிலிருந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்த விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுவிக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவலை அடுத்து குறித்த விமானம் இத்தாலியில் ரோம் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இதனையடுத்து விமானத்தின் அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தியுள்ளார்கள். இந்த சோதனையில் விமானத்தில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்பதுடன் வெடிகுண்டு மிரட்டல் பொய்யானது என்பதும் உறுதியாகியுள்ளது. இதுடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை வானம் மீடியாவின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.